மாதம் ஆகிப்போச்சு. 16 மாதம் அந்த தொழிலாளியை அவனுடைய பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தோம். ஆனால் இன்னைக்கு 61 நாள் ஆச்சு. பணத்தை அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு அந்த பணப்பலனை கொடுக்கவும் இல்லை, அதே போல் இதுவரை கூட்டு பேசவும் இல்லை. மாநிலம் முழுக்க 23 மையங்களில் ஓய்வு பெற்ற தொழிலாளியும் சிஐடி தொழிலாளி இணைஞ்சி இந்த மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதற்காகவே இந்த காத்திருப்பு போராட்டம் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த காத்திருப்பு போராட்டத்தை இந்த அரசு இதுவரை கண்டுகொள்ளவே இல்லை. பல கட்ட போராட்டம் நாங்கள் பண்ணிட்டோம். மொட்டை அடிச்சிட்டோம், கருப்பு துணி கட்டிட்டோம், முட்டி போட்டு பண்ணிட்டோம், சம பாட என்ற அடிப்படையில் அந்த மாதிரி போராட்டம் நடத்திட்டோம். ஆனால் இந்த போக்குவரத்து அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்கள் தொழிற்சங்கத்தை கூட்டி இது வரைக்கும் பேசக்கூட இல்லை. ஆகவே அதை நாங்கள் இந்த தீபாவளி நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம். தீபாவளியை பொறுத்தளவு எங்களுக்கு இது ஒரு கருப்பு தீபாவளி என்று தான் நாங்கள் இதை முடிவு பண்ணியிருக்கோம். ஆகவே இப்பயும் காலம் கிடக்கல. தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு இந்த அரசு முதல்வரும் உடனடியாக அவருடைய பலனை கொடுக்கணும் என்பதுதான் முதன்மையான கோரிக்கை. அதே போல பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு அந்த அரியர்ஸ் ஓராண்டுக்கான அரியர்ஸ் தொகையும் இது வரைக்கும் வழங்கவே இல்லை. வாரிசுக்கான அந்த வேலை என்பதும் இது வரைக்கும் அறிவிக்கவே இல்லை. ஆகவே இந்த பிரதான கோரிக்கை வச்சு தான் நாங்கள் 61 நாளாக இங்கே சமைச்சு இந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இங்கே பொறுத்துக்கிட்டு இப்படி ஒரு போராட்டம் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஆகவே அரசு உடனடியாக மத்தியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர்களை கூட்டு பேசி ஒரு சுமூக முடிவு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு ஒரு பைசா கூட பலன் பண்ண கொடுக்காத இந்த திமுக அரசுக்கும் போக்குவரத்து அமைச்சருக்கும் திமுக ஆட்சிக்கும் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கருக்கும் 61 நாளாக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தக்கூடிய இந்த போக்குவரத்து தொழிலாளியை இதுவரைக்கும் கூட கூட்டு பேசாத போக்குவரத்து அமைச்சருக்கு, போக்குவரத்து கழக பஸ் கேடு கட்ட அமைச்சருக்கு 19,000 பஸ் வச்சுக்கிட்டு 20,000 பஸ் விடுன்னு போய் சொல்ற இந்த போக்குவரத்து அமைச்சருக்கு, சிஎல் வச்சுக்கிட்டு வேலை வாங்கக்கூடிய இந்த நிறுவனத்துக்கு இந்த திமுக அரசுக்கு 30,000 வேக்கன்ட் இருக்கும் போது சிஎல் வச்சு வண்டி ஓட்டக்கூடிய இந்த அதிகாரிகளுக்கும் இந்த போக்குவரத்து அமைச்சருக்கும்